மற்றும் ஒரு அண்மை செய்தி. தென்காசியில் உள்ள அடவிநயினார் அணை முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியுள்ளது. தென்காசியில் உள்ள அடவிநயினாரில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அணைக்கு வந்து கொண்டிருக்கும் 130 கன அடி நீரை அப்படியே வெளியேற்றப்படுவதால் அனுமன் நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமன் நதி ஆற்று கரையோர மக்களுக்கு தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோரம் உள்ள பகுதிகள் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அடவிநயினார் அணையானது தற்போது நிரம்பி வழியும் நிலையில் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் கரையோரம் பகுதிகள் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து முழு விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரஞ்சித். தென்காசியில் உள்ள அடவிநயினார் அணை முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள், அணைகள் உள்ளிட்டவைகளுக்கு தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேற்கரை பகுதியில் உள்ள அடவிநயினார் கோயில் தேக்கத்திற்கு நேற்றைய தினம் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் அணையானது நள்ளிரவில் நிரம்ப வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய அணையான அடவிநயினார் கோயில் நீர்த்தேக்க அணையானது தனது முழு கொள்ளளவான 132 அடியை எட்டி நிரம்பி வழிந்து வருகிறது. குறிப்பாக தற்போது அணைக்கு சுமார் 130 கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணை நிரம்பி வழிந்து வருவதால் அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் அணையிலிருந்து வெளியேறும் நீரானது அனுமன் நதி ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்று படுகைகள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் எனவும் ஆற்று கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் பொதுப்பணித்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் மழை பெய்யும் பட்சத்தில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அடவிநயினார் கோயில் நீர்த்தேக்கமானது தற்போது நிரம்பி வழிந்து வரும் நிலையில் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்கும் உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா. ரஞ்சித், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.